ஃபயர் 2013 ரிவைவல். அதுக்காக ஒரு கரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்தலாமா? அருமையான பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தேங்க்ஸ். ஆமாம், நம்முடைய தம்பிமார்கள் எல்லாரும் மியூசிக் டீமுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையையும் ஆராதனையோடு பிரதரை நான் ஃபஸ்ட் டைமாக நேற்று ஈவினிங் தான் பார்த்தேன். பாஸ்டர் லூகா சேகர் அவர்களை நேற்று ஈவினிங் தான் பார்த்தேன். ஆனால் அவங்க பிரயாணப்பட்டு வருகிறதுக்கும் போதே என்கிட்ட சொன்னாங்க, வர்றவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார் என்று இயேசு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அது கட்டாயம் நடக்க போகிறது என்பதால். அல்லேலூயா. பாஸ்டர் லூகா சேகர் அவர்கள் சென்னை பட்டணத்தில் கர்த்தருடைய கனமான திருச்சபையை நடத்தி உலகமெங்கும் கர்த்தரால் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். நேற்று இரவு இன்று காலையில் நான் உட்கார்ந்து அவங்களோடு பேசி கொண்டிருந்த போது கர்த்தர் அவங்களை வழி நடத்தி வந்த பாதைகளை ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அப்படியே கண்களில் கண்ணீர் தான் வந்தது என்று சொல்ல முடியும். அவ்வளவு தேவன் அவரை புடமிட்டு இன்றைக்கு பொன்னாய் விளங்க பண்ணியிருக்கிறார். கைகளை தட்டி அன்று மைப்படுத்துவோமா? அவங்களோடு அருமையான அவங்களுடைய துணைவியார் சிஸ்டர் வந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். சிஸ்டருக்காக எல்லா கரங்களை தட்டி அன்று மயப்படுத்துவோம். பாஸ்டருடைய மூத்த சகோதரர் அவரும் ஆவடி பகுதியில் சென்னையில் போதகராய் ஒரு திருச்சபையை நடத்தி வருகிறார். பாஸ்டருக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். கரங்களை தட்டி அருமையான பாஸ்டருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். காட் பிளஸ். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கிதியோனின் நாட்களிலே மீதியானனுடைய கையிலே ஆண்டவர் 7 வருஷம் அவர்களை ஒப்பு கொடுத்திருந்த போது சாதாரண ஒரு மனிதனாய் இருந்த பயந்தாங்குழி என்ற ஒரு மனிதனாய் இருந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கிருபை செய்தார். 3 விதமான எதிரிகளில் இருந்து இஸ்ரவேலை மீட்க வேண்டும். அந்த 3 விதமான விரோதிகளிலிருந்து இஸ்ரவேலை மீட்க வேண்டும் என்றால் ஒரு சேனை உருவாக வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், கிதியோனை பார்த்து சொன்னார், நீ மலையிலே போய் எக்காலத்தை ஊது, அப்பொழுது யுத்தத்திற்காக வருகிறவர்களை அழை என்று சொன்னபோது 37,000 பேர் வந்தாங்களாம். எவ்வளவு பேர் வந்தாங்களா? 37,000 பேர் வந்தாங்களாம். அதிலே ஆண்டவர் சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் மலைக்கு ஓட கடவன் என்று சொன்ன போது கிட்டத்தட்ட 27,000 பேர் ஓடிட்டாங்களாம். மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க? மீதி எவ்வளவு பேர்? 10,000. 10,000 பேர்ல முட்டி போட்டு குடிச்சவங்க, அதாவது நக்கி குடித்தவர்கள், அதிலும் பார்க்கும் பொழுது 9,700 பேர் போயிட்டாங்க. கடைசியா மீதியா இருந்தவங்க 300 பேர். அந்த 300 பேரை வைத்துதான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சொல்ல போனா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்களை கொண்டுதான் இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 37,000 பேர் அழைக்கப்பட்டாங்க. அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000 பேர். அதுல உண்மையா இருந்தவங்க 300 பேர். அந்த 300 பேரை கொண்டுதான் மீதியானரை கர்த்தர் முறியடித்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் திரளான கூட்டத்தை வைத்து எழுப்புதலை உண்டாக்க போகிறது இல்லை, உண்மையுள்ள ஒரு கூட்டத்தை தான் தேவன் வைத்து எழுப்புதலை உருவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனபடியினால் இங்கு வந்த ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீங்கள் பரலோகத்தின் மகிமையை பார்க்காதவர்கள் பரலோகத்தின் மகிமையை பார்க்க போறீங்க. நீங்க இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட திரும்பி போக போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு சில பாடலை மாத்திரம் ஏற்கனவே நீங்க நல்ல ஒரு ஆராதனை செய்து
களைத்து போனதல்ல, பலன் அடைந்திருக்கீங்க. இன்னும் பலன் மேல் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். ஆமாம் சொல்லுங்களேன். ஒரே ஒரு பாடலை பாடும். எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்களை பார்த்து சொல்றேன், ஊழியர்களை பார்த்து சொல்றோம், நாம் எழும்பாவிட்டால் கிராமமானாலும் சரி சிட்டியானாலும் சரி பாழாய் கிடக்கும். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் எழும்ப வேண்டும். ஆமாம் சொல்லுங்களேன். தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். ஆமாம் சொல்லுங்களேன். நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே, நியாயத்தீர்ப்போ நெருங்கி வருகுதே, இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு வாலிபரே. வாலிபனே, வாலிப சகோதரியே, எழும்பு. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே, நியாயத்தீர்ப்போ நெருங்கி வருகுதே, இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும், நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. ஹல்லேலூயா. எங்கங்க எழும்ப முடியும்? இன்னைக்கு எல்லா வாலிபர்களும், ஒரு சில வாலிபர்களுக்குள்ள எழும்ப முடியாதபடிக்கு பாவ கட்டுகள் ஆண்டவர் இன்னைக்கு அறுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இமயம் முதல் குமரி வரையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். பாழமா. இமயம் முதல் குமரி வரை ஜெபதூபம் ஏற்றிடுவோம், நதியளவு கண்ணீர் விட்டு கதறி நாம ஜெபித்திடுவோம், இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும், நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் ஒரு முறை நரகத்திற்கு போய்விட்டால் அவனை மீட்பதற்கு யாராலும் முடியாது. மனிதனுக்கு இந்த பூமியில் மாத்திரம்தான் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவன் இழந்து விட்டால் நிச்சயமா அவனை மீட்க யாருமே வர முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை யார் மீட்பது? யார் அவர்களுக்காக ஜெபிப்பது? ஆண்டவர் உங்களை என்னை தான் கேள்விகளை கேட்க போறார். துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவானாகி அவனுடைய இரத்தப்பழி உங்களிடத்தில் என்னிடத்திலும் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, வாலிபனே, இந்த தேசத்திற்கு நீதான் வெளிச்சம்.
இந்த தேசத்திற்கு நீதாம்மா வெளிச்சம். உன் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா, பாடுவோமா. கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே, அவர்களின் மீட்புக்காக யார் இங்கே போவது? கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே, அவர்களின் மீட்புக்காக யார் இங்கே போவது? இன்னும் காலத்தாமதமே எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதமே எழும்பிடு கண்ணீரே. நீ எழும்பும் வரையிலும், நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணியரே. எத்தனை பேருக்கு ஆசை நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்? அல்லேலூயா. எழுப்புதல் சும்மா வந்துடாது. எழுப்புதல் சொல்லுங்க, எழுப்புதல் சும்மா வந்துடாது. கிரயம் செலுத்தப்படாமல் எழுப்புதல் வரவே வராது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்னையா கிரயம் செலுத்தணும்? ஜெபம் என்ற கிரயத்தை நாம் செலுத்தி ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய மாம்சத்தை ஒடுக்க வேண்டும். கிரயத்தை செலுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த இந்தியாவை கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா, பாடுவோமா. இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரை ஜெபித்திடுவோம். கர்த்தரே தெய்வம் என்று நாவு யாவும் முழங்கனுமே. இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரை ஜெபித்திடுவோம். கர்த்தரே தெய்வம் என்று நாவு யாவும் முழங்கனுமே. இன்னும் காலத்தாமதமேனும் எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதமேன் எழும்பிடு கண்ணீரே. நீ எழும்பும் வரையிலும், நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணீரே. எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணீரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. இன்னும் காலத்தாமதமே எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதமே எழும்பிடு கண்ணீரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. அல்லேலூயா. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணீரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணீரே. எழும்பு எழும்பு எழும்பு, உன் வல்லமை தரித்து எழும்பு. எழும்பு எழும்பு எழும்பு, பூசியை உதறி எழும்பு. எழும்பு நீ எழும்பு, எழும்பு நீ எழும்பு. எழும்பு நீ எழும்பு, எழும்பு நீ எழும்பு. எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கண்ணீரே. இப்ப எல்லாம் எழுப்பலாமா? இப்ப எழும்பி என்ன செய்யப்படும் தெரியுமா? சத்துருடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் உடைக்க போறோம். சொல்லுங்க, எத்தனை பேர் சத்துருவே சத்துரு கிரிகளை அழிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்? அவன் சொல்லுங்களேன். இயேசு சிலுவையிலே சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் கொன்று விட்டார். அவன் சொல்லுங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமை எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேசம் நம்முடைய தேசம். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த தேசம் சொல்லுங்க, இந்த தேசம் எங்களுடைய தேசம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இந்த தேசத்தை இயேசு வென்று விட்டார்.
ஆமென் சொல்லுங்களேன். பாரத தேசத்தினுடைய சாபத்தை சிலுவையிலே கொன்று விட்டார். இனி சத்துருக்கு ஆளுகை என்பது இல்லை. ஹalleluya. இப்போ நம்ம தேசத்தை சுதந்தரிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். தேசத்தை சுதந்தரிக்கணும்னா யார மிதிக்கணும்? சத்துருவை காலால மிதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தேசத்தை சுதந்தரிக்க போலாமா? ரெடியா? ஆல் ரெடியா? சொல்லுங்க ரெடியா? ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆட்சி அரசியல்வாதிகளுடைய கையில் இருக்கலாம், ஆனா அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ரெடி போலாமா? தேசத்தை சுதந்தரிக்க புறப்பட போறோம். ஆமென். தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே. இல்ல கவனிக்கணும், உங்க வேதாகமத்துல கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. தேசத்தை சுதந்தரிக்க புறப்படுன்னு சொல்லும்போது என்ன பண்ண போறோம்? 2 ஸ்டெப் எடுத்து வர போறோம். ஹalleluya. ரெடி? ஆல் ரெடியா? இன்னைக்கு சத்துருவை மிதிக்க போறோம். உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை எல்லாவற்றையும் மிதிக்க போறோம். ஆமென். போலாமா? தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே. தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே. கமான். சேனையின் கர்த்தர் நம்ம முன்னே நடப்பார். சேனையின் கர்த்தர் நம்ம முன்னே நடப்பார். நிச்சயமா இந்தியாவை சுதந்தரிப்போம். நிச்சயமா இந்தியாவை சுதந்தரிப்போம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. படே அல்லேலூயா. துதி அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. துதி அல்லேலூயா அல்லேலூயா. ஓகே. தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே. தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே. தேசத்தை சுதந்தரிக்க புறப்படும் மகனே. சேனையின் கர்த்தர் நம்ம முன்னே நடப்பார். சேனையின் கர்த்தர் நம்ம முன்னே நடப்பார். நிச்சயமா இந்தியாவை சுதந்தரிப்போம். நிச்சயமா இந்தியாவை சுதந்தரிப்போம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. துதி அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. துதி அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. துதி அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தான் பாடினா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகள் எல்லாம் எனக்காக. சத்தியம் அவனுக்கு கிடையாது. அவன் சொல்லுங்களேன். இந்த உலகம் பூமி அந்த குடிகளும் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்களேன். எதெல்லாம் சுதந்தரிக்கப்படுது தெரியுமா? எல்லாம் கவனிச்சு பாருங்க. வேதாகமத்துல 105வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம் சத்தமா. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய, இப்ப நம்ம தேசத்துல யார் வச்சுக்கிறது? புறஜாதி வச்சுங்க. அவன கையில புடுங்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். டாடா பிர்லா கையில இருந்து புடுங்க போறோம். அம்பானி கையில இருந்து புடுங்க போறோம். ஏன்னா இந்த பூமி அந்த நிறைவு யாருடையது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜாதி அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி எல்லோ உலகம் முழுவதையும் கலக்கிடுவோ. பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில். பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில். நிச்சயமா இந்தியாவை சுதந்தரிப்போம். நிச்சயமா இந்தியாவை சுதந்தரிப்போம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. துதி அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. துதி அல்லேலூயா. தேவ மகிமை பிரபல சக்கனமோனியா. அல்லேலூயா. துதி அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. துதி அல்லேலூயா. அக்னி ஃபயர். அல்லேலூயா அல்லேலூயா.
துதி அல்லேலூயா அல்லேலூயா. அக்னி அக்னி அக்னி. அல்லேலூயா அல்லேலூயா. துதி அல்லேலூயா அல்லேலூயா. மகிமை மகிமை. கைகளை உயர்த்தி மகிமை மகிமை. கைகளை உயர்த்தி மகிமை. மகிமை சொல்லுங்க இயேசுவே. மகிமை பரலோக மகிமை. மகிமை மகிமை பரலோக மகிமை. எங்கள் தேசத்தின் மேலே மகிமை மகிமை. Thank you Lord. மகிமை மகிமை. Wonderful Lord. கர்த்தர் இந்த பாடலை பாடும் பொழுது உங்க சரீரத்தை கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கும். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். நீங்க பரலோகத்தின் மகிமையை பார்ப்பீங்க. தயவு செய்து பாடலை பாடும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒன்னஸ் தேவ மகிமை உங்களுக்குள்ள அளவில்லாமல் பாயும்படியாக அந்த மகிமை இறங்க போகிறது. என்ன சில நிமிடத்துல என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிறவர் யார்? உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் மீட்பர் உயிரோடுண்டு. இலங்கையில இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, இலங்கை தேசத்துல முதல் சரணத்தை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது மியூசிஷியன்லாம் கீழே விழுந்துட்டாங்க. இரண்டாவது சரணத்தை பாடும்போது கோயர்ல கீழே விழுந்துட்டாங்க. மூணாவது சரணத்தை பாடும்போது ஓல் சபையுமா கீழே விழுந்து பாவ உணர்வு அடைந்து எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மணிக்கு தொடங்கின ஆராதனை மதியம் 3 மணிக்கு அந்த ஆராதனை முடிந்தது. அவ்வளவாய் கர்த்தருடைய மகிமை. நம்ம இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். இது வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல. கர்த்தர் உங்கள் மூலமாய் கிரியை உண்டாக்கணும். உங்க சூழ்நிலை மாற்றணும். உங்க கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றணும். பாவ கட்டுகள் அறுக்கப்படணும். கர்த்தரை துதிங்க. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடு சும்மா அப்படி இருந்தாங்க. ஒரு நல்ல குதிச்சு, எங்க அப்பா உயிரா இருக்கிறார் பிசாச. பாவமே, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார். உன்னை கொன்று விட்ட சிலுவையில. ஆமா சொல்லுங்களேன். இனி தலை காட்டுவதற்கு இடம் இல்லை. ஆமா சொல்லுங்களேன். எல்லாம் குதிச்சு ஒரு குதிச்சு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. Come on everybody. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. Come on. உயிரோடுண்டு. 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 இயேசு உயிரோடுண்டு. 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 இயேசு உயிரோடு.
உயிரோடுண்டு. ஓடு. ஹalleluya 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 அக்கினி. ஹalleluya மகிமை இறங்கி வரட்டும், மகிமை இறங்கி வரட்டும், மகிமை மகிமை. ஹalleluya 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 கர்த்தருடைய வல்லமை. ஹalleluya அக்கினி. ஃபயர். ஹalleluya 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 அக்கினி இறங்கு. ஹalleluya 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 நிக்கரவுதா. ஹalleluya அக்கினி ஃபயர். ஹalleluya ஹalleluya வல்லமை இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. ஹalleluya 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 என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடு. அக்கினி இறங்கி வருகிறது. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. ஹalleluya 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 மகிமை இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. ஹalleluya கர்த்தருடைய வல்லமை. வானம் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை 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 மகிமை. ஆமென். ஃபில் பண்ணுங்கப்பா, ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய அக்கினி போடுங்க, அக்கினி போடுங்க. ஹalleluya அக்கினி பத்தி எரியுது எரியுது எரியுது. ஹalleluya பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. ஹalleluya அக்கினி 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 எரியுது 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 எரியுது. ஃபயர் ஃபயர் அக்கினி 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 அக்கினி. ஹalleluya ஃபயர். நெருப்பு 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 நெருப்பு. ஆமென். ஹalleluya நெருப்பு நெருப்பு அக்கினி ஃபயர் ஃபயர் நெருப்பு. ஹalleluya 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 ஹalleluya. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய சிங்காசனத்தின் மகிமை இறங்கி வருகிறது. மகிமை இறங்கி வருகிறது. மகிமை இறங்கி வருகிறது. மகிமை இறங்கி வருகிறது. வெற்றுக்குள் தங்கிச்சு, வெற்றுக்குள் வெற்றுக்குள் வெற்றுக்குள். ஃபயர் ஃபயர் ஃபயர். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. வாலிப தங்கச்சி மேல் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ஆயிரக்கணக்கான தூதர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். வாலிபர்களே, உங்களை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த ஸ்தலம் முழுவதும் தூதர்கள் 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 உரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாயிற்று, வெளியரங்கமாயிற்று. இப்பொழுது இல்ல தங்கச்சிங்க எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி. இப்ப கத்த தொட போறாரு, நிறைய பேர் தொட போறாரு. இப்ப நிறைய பேர் தொட போறாரு. ட்ரம்பட், கர்த்தருடைய சிங்காசனம், அவருடைய மகிமை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. ஃபயர்
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஸ்தலத்தை மூடுகிறது, இந்த ஸ்தலத்தை மூடுகிறது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த சபையை மூடுது, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் மூடுது. தங்கச்சி கேளுங்க, என்னை மூடும் ஆண்டவரே, என்னை தொடும் என்று சொல்லுங்க. இப்பொழுது இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க சரீரத்தின் மேல் பாய போகிறது. யாருக்கெல்லாம் அந்த வல்லமை வேண்டும் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அந்த வல்லமை வேண்டும் கேளுங்க, யாருக்கெல்லாம் அந்த வல்லமை வேண்டும். இப்பொழுது கர்த்தர் தொட போறாரு. மகிமை ஓ மகிமை ஓ மகிமை. இப்பொழுது வானம் திறக்கப்பட போகிறது. வானத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை அக்கினி அக்கினி ஒவ்வொரு சரீரத்திலும் பாயும் போது நீங்க தூக்கி எறியப்பட போறீங்க. இன்னும் சில நிமிடத்துல தேவ வல்லமை அளவில்லாதபடி இறங்க போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என் மேல் கிருபையாயிரும், இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், பரலோகத்தை நான் பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். கவனிங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பப்ளிக் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், யாரெல்லாம் பரலோகத்தை நீங்க பார்க்க விரும்புறீங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க கண்களை திறப்பாருன்னு சொன்ன போது கிட்டத்தட்ட 5 வயது நிரம்பிய ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை கண்ணீரோடு கேட்டுச்சு, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அந்த பிள்ளையினுடைய சரீரம் மாத்திரம் இங்க கீழே இருந்தது. அந்த பிள்ளை ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசுனுடைய மடியிலே அந்த பிள்ளையை அமர்த்தி அதற்கு முத்தம் செய்து, என்னுடைய சித்தத்தை நீ செய் மகளே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. கடைசியாக ஸ்டேஜில் சாட்சி சொல்லும் பொழுது அந்த 5 வயது குழந்தை அப்படியே கண்ணீரோடு வந்து சாட்சி சொன்னது, ஆண்டவர் எனக்கு முத்தம் கொடுத்தார், என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை நம்ம ரேரா தான் கேட்போம். அன்னைக்கு மாத்திரம் அநேகர் தூக்கி எறியப்பட்டாங்க. இப்ப அதே வல்லமை தான் உங்கள் சரீரத்தில் இறங்க போறது. அந்த பரலோகத்தின் காட்சி நீங்க பார்க்க போறீங்க. என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் பிரதானமாய் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆண்டவர் சொன்னார், என் மகனே நீ நிற்கும் பொழுது என்னுடைய மகிமையை நான் இறக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் உயிர் பெற்று இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட பொள்ளாச்சி பகுதியில் இப்படி ஆராதனை செய்து கொண்டு கிட்டத்தட்ட 10-15 வாலிப சகோதரிகள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவருடைய சரீரம் மாத்திரம் இருந்தது. ஆண்டவருடைய மகத்துவத்தையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் கேட்டார்கள். அந்த பிள்ளைகள் சரீரத்துக்குள்ள வந்த போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பிள்ளைகள் அலைய நிறுத்தவே இல்லை. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லாம் அழுது கூட்டம் முடிந்து விட்டது, எல்லாம் போய்விட்டு அந்த பிள்ளைகள் போகவே இல்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். நான் கேட்டேன், ஏன் இப்படி அழுகிறேன்னு சொன்ன போது,
அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நாங்கள் பெற்று மறுபடியும் பூமிக்கு வந்தது வேதனையாயிருக்கிறது என்று சொல்லி எழுதார்கள். அவ்வளவு ஒரு இன்பம் தான் பரலோகம். அந்த மகிமை தான் இப்பொழுது இறங்க போறது. நான் கடைசி நேரத்திலும் அந்த மகிமை கர்த்தருடைய ஆவியினால நம்ம பலமா இறங்க போறேன். இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை நீங்க உணர போறீங்க. இன்னும் சில நிமிடத்துல சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், என் கண்களை திறந்துடணும், என் கண்களை திறந்துடணும். இன்னைக்கு நான் உன் பார்க்கணும். சின்ன பிள்ளைகள் கொண்டு, சின்ன சிறு பிள்ளைகள் கூட கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த ஆரம்பம் பரலோகத்தின் மகிமையை தொடங்கட்டும் ஆண்டவரே, முடிவும் பரலோகத்தின் மகிமையின் முடியட்டும் பாப்பா. இப்பொழுது நான் பலிபீடத்தின் அக்கினி சொல்லும் பொழுது நீங்க கைகளை மாத்திரம் தட்டி கொடுங்க. என்னை தொடும் என்று சொல்லி அழுங்க. ஆண்டவர் நாம பார்க்கணும். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாரையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நான் பலிபீடத்தின் அக்கினியை சொல்லும் பொழுது நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருந்தால் போதும், வானம் திறக்கப்படும். பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, பரிசுத்த அக்கினி இறங்குவதாக, 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 இறங்குவதாக. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். தேவன் பக்கமாய் திருப்புங்கள், திருப்புங்கள். கர்த்தர் உங்களை தொட போறார். இன்னும் சில நிமிடத்தை தொட போறார். இன்னும் சில நிமிடத்தில் கர்த்தருடைய வல்லமை பாய போகிறது. மகிமை, பலிபீடத்தின் அக்கினி, கரங்களை தட்டி அக்கினி, நெருப்பு, 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 அக்கினி, அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்படுவதாக. ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ், ஆயிரக்கணக்கான ஏஞ்சல்ஸ் இந்த இடம் முழுவதும் நிரப்புங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரப்பதாரா தாரா தாலா தா ஃபயர். The Spirit of God.
பாருங்க, அப்படியே வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே மூடுது. ஒரு வஸ்திரத்தின் தொங்கல் பாருங்க அப்படியே மூடுது. Yes, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. உன்னத தேவகுமாரனே, உம்மை துதிக்கிறோம். உன்னத தேவகுமாரனே, உம்மை தொழுகிறோம். நீரத்தம் சிந்தி மீட்சிரே, புது ஜீவன் எனக்கு தந்திரே. மரண வாசல்கள் அடைத்திரே, புது ஆசீர்வாதங்கள் திறந்திரே. திறந்த வாசலை வைத்திரே. Thank you, Father. Thank you. உம்முடைய மகிமைக்காக நன்றி. ஆமென். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. நான் சொன்னபோது எத்தனை பேர் வானம் திறக்கப்பட்டதை பார்த்தீங்க? அவங்க கைகளை உயர்த்துங்க. வானம் திறக்கப்பட்டதை எத்தனை பேர் பார்த்தீங்க? செய்தி முடிஞ்ச பிறகு இன்னும் பலமான ஒரு மகிமை பலமா இறங்கும். இங்க அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகளாய் புறப்பட்டு போறீங்க. கர்த்தர் ஒருவரையும் வெறுமையை திரும்ப போறதில்லை. எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு அமர்ந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், வாலிப சகோதரிகளுக்கான நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக அமையும் என்பது எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 36:11 வாசிப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திற்கு முடிவு சமீபமாக இருக்கிறது என்று வேதம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. பொய்யான உலகம், மாயான உலகம், அக்கிரம நிறைந்த உலகம், பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்திலே வேதம் சொல்லுகிறது, காலம் கொடிதாயிருக்கிறபடினாலே, இந்த உலகத்தினுடைய நாட்கள் எல்லாம் கொடிதாயிருக்கிறபடினாலே, வாலிபர்களும் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஆலோசனை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்கள் நன்மையாக முடியும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மையாக முடிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது என்ற பக்தன் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே மரண பரியந்தும் நன்மை அவனை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களை பார்க்கும் பொழுது நன்மைகளை இழந்து, கிருபைகளை இழந்து, ஏதோ ஒரு பாவ கட்டிலே அகப்பட்டு அவர்கள் எழும்ப முடியாதபடிக்கு, நன்மையை அனுபவிக்க கூடாதபடிக்கு, இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தில் பிசாசானவன் வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிறான். அவர்கள் எழும்ப முயற்சிக்கிறார்கள், எழும்ப முடியவில்லை. நன்மையை அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை.
நன்மைக்கு பதிலாக தீமை அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப செல்வங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் அடங்கி. யாருக்கு அடங்கணுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் அடங்கி நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைக்கு பார்க்கும் பொழுது வாலிபர்களை யாராலும் அடக்க முடியாத ஒரு துடிப்பு அவர்களுக்குள்ளாக. எதை சொன்னாலும் என்னால செய்ய முடியும், என்னால சாதிக்க முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது, எனக்கு அந்த அறிவு இருக்குது. இப்படி அவர்கள் அடங்காதவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்காதவர்களாகவும், சர்வ வல்லவருக்கு அடங்காதவர்களாகவும், குடும்பத்திற்கு அடங்காதவர்களாகவும், திருச்சபைக்கு அடங்காதவர்களாகவும், தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்களாயும் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். எழும்ப முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியவில்லை. இன்னைக்கு விழுந்து போன வாலிபர்கள் ஏராளம் ஏராளம் வாலிபர்கள். இன்னும் சொல்ல போனா வாலிபர்கள் இன்னைக்கு டிப்ரெஷன், மன அழுத்தத்தில், பலவிதமான சூழ்நிலையிலே பாவ கட்டின அகப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையிலே இன்னைக்கு மன அழுத்தத்துக்குள்ளாக வாலிபர்கள் சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்கள். 35 வயதுக்குள்ள தன்னுடைய வாலிபத்தையே, தன்னுடைய வாழ்க்கையை முடித்து போகிற எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசானவன் 175 வாலிப சகோதரர்களை பாவ கட்டில் அவர்களை பிடித்து அவர்கள் நன்மையை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் அடங்கி, நீங்கள் அடங்கி உண்மையான தேவனை நீங்கள் சேவிப்பீர்களானால், அவருக்கு நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால், உயர்வு என்பது உங்களால் வருகிறதல்ல. ஏற்ற வேளையிலே இந்த தேசத்திலே உங்க குடும்பத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். தாவீது சொல்லுகிறார், அவர் என் தலையை உயர்த்துகிற கேடகம் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாலிபர்களை பார்க்கிறோம். நல்லா படிச்சு விட்டா சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு படிச்சுக்கிற, எனக்கு திறமைக்குது, அறிவுக்குது. அடங்காதவர்களாக, தேவ சமூகத்தை மதிக்காதவர்களாக இன்னைக்கு ஏதோ ஒரு வலையில் அகப்பட்டு எழும்ப முடியாத எத்தனை லட்சக்கணக்கான வாலிபர்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்ட வாலிபர்கள் இருக்காங்க தெரியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால், நீங்கள் அடங்கி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீரானால் 2 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் நாட்கள் நன்மையாக மாறும். ஆமா சொல்லுங்களேன். உங்கள் நாட்கள் நன்மையாக மாறும், உங்கள் வாழ்க்கை நன்மையாக மாறும், உங்கள் எதிர்காலங்கள் நன்மையாக மாறும். இந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது நன்மை இல்லை. எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள், எங்கு பார்த்தாலும் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால் உங்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்குவார்கள். அல்லேலூயா. 2 ஆசீர்வாதத்தை சொல்றார் ஆண்டவர். நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்கள், சொல்லுங்க, தங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாக போக்குவார்கள். அல்லேலூயா. எத்தனையோ வாலிபர்கள் வருஷங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, நாட்கள் கடந்து கொண்டு போய்கிறது. ஆனால் வாழ்க்கையில சரியான ஆசீர்வாதங்கள் இல்லை, வாழ்க்கையில சரியான விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒரு விடத்துல பிசாசானவன் பாவ கட்டிலே நம்மை அகப்படுத்தி நம்ம எழும்ப முடியாதபடிக்கு இன்னைக்கு குனிய வைத்திருக்கிறான். அம்மா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்புவதற்காக தான், உங்களை எழுப்புவதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். இந்த வாலிபர்கள் அடங்கி கர்த்தரை சேவிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், வாசிப்புங்கள். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்குமா. நாம் கர்த்தரை அடங்கி சேவித்தால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரெண்டு ஆசீர்வாதம். ஒன்று தானியம் வாலிபரையும். ஆமா சொல்லுங்களேன். தானியம் என்பது வேத வசனத்தினால் இன்னைக்கு வாலிபர்கள் நிரப்பப்படுவார்களானால், வாலிபர்கள் வசனத்தினாலே நிரப்பப்படுவார்களானால் பாவத்தை மேற்கொள்ளுவார்கள். ஆமா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வெற்றி நாளாக மாறும். ஆமா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஜெயத்தின் நாளாக மாறும். நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால் உங்கள் நாட்கள் நன்மையாக மாறும். ஆமா சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் இந்த பூமியில் இருக்க அந்த நாளெல்லாம் உனக்கு நன்மையா மாறும். வேதம் சொல்லுகிறது, அடங்கி சேவிக்கிற வாலிபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், எப்படின்னா தானியம் தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கண்ணீர்களையும் வளர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. தானியம் என்பது வேத வசனம். ஆமா சொல்லுங்களேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையே உயர்த்துகிறது தான் வேத வசனம். ஆமா சொல்லுங்களேன். இந்த வேத வசனமானது ஒரு மனிதனுடைய சரித்திரத்தையே மாற்றுகிறது. அல்லேலூயா. வேதம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி என்ற வாலிபர்களுக்குள்ள இந்த கடைசி நாட்களுக்குள்ள என்ன இருக்கணும்? இருதயத்தில் தானியத்தினால் நிரப்பப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன தானியம் என்பது என்ன? வேத வசனம். அமைச்சுங்களேன். வேத வசனத்தினால ஒரு வாலிபன் நிரப்பப்பட்டான் என்றால் அவன் பாவத்தை மேற்கொள்ளுவான். அமைச்சுங்களேன். பிசாசை மேற்கொள்ளுவான், சோதனைகளை மேற்கொள்ளுவான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது 3 விதமான சோதனை இயேசு கிறிஸ்து, மாம்சத்தின் சோதனை அல்லது ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட 3 விதமான சோதனை வந்தபோது அவருக்குள் என்ன வெளிப்பட்டது? தானியமாயிருக்கிற வசனம் வெளிப்பட்டது. ஆமா சொன்னங்களேன். தானியமாயிருக்கிற வசனம் வெளிப்பட்டபடினாலே பிசாசு தோற்று போனான். ஆமா சொன்னங்களேன். பிசாசு தோற்று போன பிறகுதான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆமா சொன்னங்களேன். உங்க வாழ்க்கையில பிசாசு நீங்க தோற்கடிக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஆமா சொன்னங்களேன். இந்த கடைசி நாட்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிபர் தானியம் வாலிபரையும், அப்படியா இந்த கடைசி நாட்கள்ல வாலிபர்களுக்குள்ள என்ன கிரியை செய்யணும்? வசனங்களை உட்கொள்ள வேண்டும். ஆமா சொல்லுங்களேன். வசனம் உங்களுக்குள்ளாக அதிகமாக விதைக்கப்பட வேண்டும். வசனத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். வசனத்தை ஆராய வேண்டும். அல்லேலூயா. அதுக்குள்ள என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்கிறது. நமக்கு பிழைப்புக்குரிய வழி, நம்முடைய உயர்வுக்குரிய வழி இந்த வேத வசனத்தில் தானம்மா இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம், என்ன திராட்சரசமா? புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அல்லேலூயா. அந்த புது திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆமா சொல்லுங்களேன். இந்த புது திராட்சரசம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சியை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப வாலிபர்களுக்குள்ள 2 காரியம் இருக்கணும். ஒன்று, வாலிபர்கள் எதனால் நிரப்பப்பட்டிருக்கணும்? தானியமாக இருக்கிற வேத வசனத்தினால. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னியர்களையும் என்னவோ வளர்க்கும். அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. இன்னைக்கு வாலிபர்கள், வாழ வேண்டிய வாலிபர்கள் கூனி குறுகி போய் இன்னைக்கு சத்துரு பாவ கட்டிலும் சாபத்தின் கட்டிலும் வாலிபர்களை அகப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால் உங்கள் நாட்கள் நன்மையாக மாறப்போகிறது. ஆமா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க.
இன்னைக்கு என் வாழ்க்கை இயேசுவுக்கு நான் அடக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்கு அர்ப்பணித்து நான் செயல்பட போகிறேன், உங்கள் நாட்கள் இன்னிலிருந்து நல்ல நாளா தொடங்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல காலம் பிறக்குமா, எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா ஐயா, 2013 நல்ல காலம் பிறக்குமா? வாலிபர்களே, கேள்விக்குறியோடு வந்திருக்கீங்க. இந்த குடுக்குற பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்க்கும்போது நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் சொல்லுங்க, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லுவோம். அவனுக்கு ஒரு நாளும் நல்ல காலம் பிறக்காது. எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டு போவான், அவன் வாழ்க்கையில் நல்ல காலம் அப்படியே தெற்கில் தான் போவோம் கடைசி வரையில். ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல காலத்தை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் இருந்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆமா சொல்லுங்களேன். கர்த்தர் இன்னைக்கு உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார் சகோதரியே, உன் பாவ கயிறை அகற்றி விட போகிறார். நேற்று ஒரு வாலிப தங்கச்சியை பார்த்தேன். நேற்று ஒரு கூட்டம் முடிந்து விட்டு நான் இந்த மீட்டிங்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப தங்கச்சி, கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு தான் இருக்கும் வாலிப தங்கச்சி. அந்த தங்கச்சி ஒரு குழந்தையும் அவர் கூட்டி கொண்டு வந்தது, சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு இருக்கும் குழந்தை. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொன்ன பொழுது அந்த சகோதரியுடைய கண்கள் இந்த தாரதாரியாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. எதற்காக சகோதரி நாங்கள் ஜெபிக்கணும் சொல்லுங்க, உங்களுடைய போராட்டம் என்ன, உங்க பிரச்சனை என்ன என்று கேட்டபோது அந்த சகோதரி சொன்னார், என்னுடைய கணவர் என்னை விட்டு வேறு இடத்திற்கு ஓடிவிட்டார். இப்பொழுது நான் நிர்பந்தமான நிலையில் தான் இருக்கிறேன். எனக்கு ஆறுதல் என்று யாருமே இல்லை. எனக்கு ஒரு தீராத வியாதி வந்து விட்டது. என்ன வியாதி என்று சொன்னபோது எய்ட்ஸ் வியாதி. அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் எய்ட்ஸ் வியாதி. நான் சொன்னேன், இந்த வியாதி எப்படி வந்தது சகோதரின்னு சொன்ன போது, என் கணவருடைய தவறான பழக்கங்களின் நிமித்தமாக அந்த வியாதி என் கணவனுக்குள் இருந்தது. இப்பொழுது எனக்கு பரவி விட்டது, என் குழந்தைக்கும் பரவி விட்டது. கிட்டத்தட்ட 17 வயசு உள்ள வாலிப தங்கச்சி, அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் எய்ட்ஸ் வியாதி. சொன்னா அடிக்கடி எங்களுக்கு ஜுரம் வந்து விடுகிறது ஐயா, எங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, நாங்க உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருந்த போது கண்ணீரோடு கூட அந்த சகோதரிக்கு நான் ஜெபித்தேன். இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே பாவ இச்சைகள், பாவத்தின் போராட்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வாலிபர்கள் சிக்குண்டு பாவ கயிறினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க முடியவில்லை அம்மா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானா. நான் ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த முடியாது. உங்க படிப்பு உங்களை உயர்த்த முடியாது, உங்க திறமைகள் உங்களை உயர்த்த முடியாது. ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க, மீதி காரியங்கள் அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. நீங்கள் அடங்கி அவரை சேவித்தால் உங்கள் நாட்கள் நன்மையாகவும் உங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாக. என்ன வாழ்வை கொடுப்பாரா இயேசு சொல்லுங்க, என்ன வாழ்வை கொடுப்பாரா? அல்லேலூயா. வேதாகமத்தில் பார்க்கிறோம், யோசேப் என்ற மனிதனை குறித்து வாசிக்கும், வாலிபனா இருந்த போது அந்த வாலிபத்தை கர்த்தருக்காகவே அர்ப்பணித்தான். அல்லேலூயா. கடுமையான சோதனை வந்த போதும், செய்யாத ஒரு குற்றத்தை செய்தேன் என்று சொல்லி சிறையில் இருந்த போதும் கர்த்தரை அவன் விடவில்லை. அல்லேலூயா. அவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டான். யோசேப்பை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டபடினாலே கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்திலே அதாவது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தினாராம். யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதற்கும் கர்த்தர் உயர்த்தினாராம், செல்வ வாழ்வாக மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் ஆண்டவர் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தாராம். ஒரு வல்லரசு நாடாக அன்றைக்கு எகிப்து தேசம் ஒரு வல்லரசு நாடாக மாறினதுக்கு காரணம் யார் தெரியுமா? யோசேப்பு. ஒரு மனித நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தாரா. செல்வ வாழ்வு யாருக்கு? யோசேப்புக்கு செல்வ வாழ்வு. அவரை அடங்கி உண்மையாய் சேவித்தான். சோதனை நேரத்திலும் போராட்டத்தின் மத்தியிலும் என் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்த யோசேப்பை எகிப்திற்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார்.
உங்க ஒவ்வொரு மேல கர்த்தர் ஒரு பெரிய சித்தத்தை வச்சிருக்கிறார். தயவு செய்து அதை இழந்து போகவே கூடாது. பிசாசும் நமக்கு விரோதமான பல திட்டங்களை கொடுத்து பல திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு வாலிபர்களை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் இருக்க வாலிபர்களை பார்க்கும் பொழுது ஒரு கொடூரமான காரியங்களை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாகவும் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃபேஸ்புக் மூலமாக ஒரே குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சி தங்கச்சி +2 படிக்கிறா, அண்ணன் காலேஜ் படிக்கிறான். இந்த ஃபேஸ்புக் மூலமா என்ன நடந்தது தெரியுமா? அண்ணன் தங்கச்சின்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஃபேஸ்புக் மூலமா 2 பேருமே அறிமுகம் ஆனாங்க. ஒரே ரூம், 2 ரூம் இருந்தது. ஒன்னு தங்கச்சி ரூம், இன்னொரு அண்ணன் ரூம் இருந்தது. தங்கச்சி யாருன்னு அவளுக்கு தெரியாது, அண்ணன் யாருன்னு இவளுக்கு தெரியாது. 1 ஆண்டு காலமாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டே இருந்தார்கள். ஆனா இவங்க பேசுறது யாரும் தங்கச்சின்னு தெரியாது, இவளுக்கு அண்ணன் தெரியாது. ஒரு நாள் அந்த வாலிப தங்கச்சி சொன்னா, நான் இவ்வளவு நாள் உங்களை பார்த்து நம்ம பேசுறது, ஒரு நாள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், ஹோட்டலுக்கு வாங்க மீட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த வாலிப தங்கச்சி சொன்னா. அண்ணனை பார்த்து இவங்க தெரியாது, அண்ணன் உறவு தெரியாது. ஆனா அந்த ஃபேஸ்புக் மூலமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நம்ம இப்படியே பேசுவது, எவ்வளவு நாட்கள் பேசுவது, ஒரு நாள் 2 பேரும் நம்ம சந்திப்போம் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன போது, இந்த ஹோட்டலுக்கு வந்து விட, இந்த நேரத்துக்கு வந்து விட என்று சொன்ன போது 2 பேருமே போறாங்க, ஒரே நேரத்தில் போறாங்க. போகும்போது அவ சொன்னா, எனக்கு ரோஜா பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வரும்போது ரோஜா பூ வாங்கி வாங்கன்னு சொன்ன. இந்த அண்ணன் ரோஜா பூவோடு நிற்கிறான். பார்த்தால் அவள் பெண் வருவார் என்று எதிர்பார்த்தால் வருவது காதலி அல்ல, அவருடைய சொந்த சகோதரி தங்கச்சி வரா. 2 பேரும் வெட்கப்பட்டு போனார்கள். 2 பேருமே வெட்கப்பட்டு போனாங்க. இவ்வளவு நாள ஒருவருக்கொருவர் 1 வருஷமாய் இருதயத்தை திறந்து பேசினார்கள். அந்த காதல் என்ற அந்த காதல் என்ற என்ன சொல்றது, அசுத்தமான காரியங்களை பேசி இங்க 2 பேரும் சந்திக்கும் பொழுது தங்கச்சியும் அண்ணனும் சந்திக்கிறாங்க. எவ்வளவு குடும்பம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க பாருங்க. கடைசி காலத்துல எப்படி அண்ணனும் தங்கச்சி பார்க்கும் பொழுது ஒருவருக்கொரு வெட்கத்தோடு வீடு திரும்பி போனார்கள். இவ்வளவு நாள அண்ணன் யாரும் தெரியாது, தங்கச்சி யாரும் தெரியாது, அந்த ஃபேஸ்புக் மூலம் பேசி கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? +2 படிக்கிற அந்த வாலிப தங்கச்சி என்ன சொன்ன தெரியுமா? என் அண்ணன் என்று சொல்லி என் அண்ணன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் பேசி என் இருதயத்தை அவருக்கு நான் கொடுத்து விட்டேன். அவர் சொன்னார், அது அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும், என் வாழ்க்கையை அவரோடு கூட நான் செலவிட்டு விட்டேன். எனக்கு திருமணம் நடந்தா என் அண்ணனோடு கூட தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிப தங்கச்சி இன்னைக்கு எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவ கேட்கல, என் மனதளவில் அவரை நேசித்தேன். யோசிச்சு பாரு, சொந்த சகோதரன், சொந்த ரத்தத்தை இந்த ஃபேஸ்புக் மூலமாக தேவையில்லாத உறவுகள் சொந்த சகோதரன் சொல்றா, எனக்கு அண்ணனா இருந்தாலும் பரவாயில்லை, நான் திருமணம் பண்ணா அவனை தான் திருமணம் பண்ணுவேன். இன்னைக்கு மாய்மாலமான காரியங்களை பிசாசு கலைகளை வாலிபர்களுக்குள்ளாக விதைத்து உறவு முறை என்னதென்று தெரியாதபடிக்கு இன்னைக்கு வாலிபர்களை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிற கலாச்சாரங்கள், வாலிபர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற கலாச்சாரங்கள் இன்னைக்கு சென்னையில் மாத்திரமல்லையா, உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, தேசம் அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது, தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறதா. இந்த உலகம் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? சாபத்தினாலே துக்கித்துக் கொண்டிருக்கிறதா. இந்த உலகம் சாபத்தினால் துக்கித்துக் கொண்டிருக்கிறது. வாலிப தங்கச்சி, வாலிபனே, உன்னுடைய உறவு இயேசுவோடு இருக்கிறதா அல்லது உலகத்தோடு இருக்கிறதா? தவறான உறவில் உன் வாழ்க்கை இருக்குமானால் எந்த நேரத்திலும் மரணம் நேரிடலாம். எந்த நேரத்தில் அந்த பாவம் உன்னை கொன்றுவிடும். பாவத்திலிருந்து வெளியே வா சகோதரனே, பாவத்திலிருந்து வெளியே வா. இன்றைக்கு இன்டர்நெட் மூலமாக செல்போன் மூலமாக பாவங்கள், ஆபாச படங்கள்,
ஆபாசமான படங்களை இன்னைக்கு பார்த்து 75% வாலிபர்கள் இன்னைக்கு பாவத்திலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் வாலிபர்கள் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு யோசேப்பு என்ற மனிதன் கர்த்தருக்கு அர்ப்பணித்தபடினாலே கர்த்தர் அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார். இந்த பாரத தேசத்திலே நீங்களும் நானும் ஒரு அதிகாரியாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமா சொல்லுங்களேன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போறார். சகோதரர்களே, இங்க பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்து 10 வயதிலே போலியோ அட்டாக்கினால் வலது கால் பாதிக்கப்பட்ட நிலையில அன்பு காட்டுவதற்கோ அரவணைப்பதற்கோ ஒருவரும் இல்லை. மிகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் எங்கள் குடும்பம் தள்ளப்பட்டது. வறுமையின் அடித்தட்டிலே எங்கள் குடும்பம் தள்ளப்பட்டது. அம்மா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உணவுக்காக நான் ஏங்கிய நாட்கள் உண்டு. 18 வருஷமா ஒருவேளை உணவு எங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை உணவு கிடைக்குமானால் ஸ்கூல்ல தான் கிடைக்கும். என்னுடைய குறிக்கோள் எல்லாம் சாப்பிட வேண்டும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமே இருந்தனால படிப்பை நான் இழந்து விட்டேன். 10ஆவதுல 37 மார்க், ஆல் சப்ஜெக்ட்ல 37 மார்க். இந்த 37 மார்க் வச்சு எந்த அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கும்? ஒருவரும் என்னை அங்கீகரிக்கவில்லை. என்னுடைய நிலைமை மோசமாக தள்ளப்பட்டது. சமுதாயம் என்னை தள்ளினார்கள், கிராம மக்கள் என்னை தள்ளினார்கள், எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள். ஒரு கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கொண்டு, ஒரு கிழிஞ்சு போன லிங்கியை கட்டிக்கொண்டு பைத்தியக்காரனை போல எல்லாராலும் கேவலமா எண்ணப்பட்டேன். ஊர் ஜனமே சொன்னது, நீங்க போய் ட்ரெயின்ல போய் பிச்சை எடுத்தா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டேன். என்னுடைய மனம் அதாவது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன், மிகவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கடைசியில் சொன்னேன், ஏன் இந்த உலகத்தை நான் வாழ வேண்டும்? சமுதாயம் என்னை தள்ளிவிட்டது. பல கம்பெனிகளுக்கு வேலை கேட்கும் போது வாட்ச்மேன் முதற்கொண்டு எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள். எனக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை. கடைசியா சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்குமானால் அவர் என்னை சந்திக்கட்டும். உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்குமானால் அவர் என்னை சந்திக்கட்டும். தெய்வமே இல்லையா உலகத்தில்? அந்த ஒரு வார்த்தை தான் அம்மா இன்றைக்கு உங்களை மத்தியில் நினைக்க வைத்தது. தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசு என்னை சந்தித்தார். ஆமா சொல்லுங்களேன், ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக இயேசு என்னோடு கூட பேசினார். ஆமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் 18 வயசு வாலிபனா இருந்த போது ஆண்டவரை நோக்கி கேட்பேன், ஆண்டவரை என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிற ஆண்டவரே, உடைய சித்தம் என்ன என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட போது, மகனே, என்னுடைய ஊழியத்திற்காக நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய ஊழியத்திற்கு நீ அர்ப்பணிப்பாயா என்று சொன்னார். அர்ப்பணித்தேன். கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. ஒரு கிராமத்தில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஒரு வேதாகமமும் ஒரு பெட்ஷீட்டும் தான் என்னுடைய சொத்தா இருந்தது. காலையில் எழுந்த உடனே பேக் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக இயேசுவை பற்றி சொல்லுவேன். அவர்கள் என்னுடைய பரிதாபத்தை பார்த்து சொல்வார்கள், உன் நிலைமையே மோசமா இருக்குது, எங்களுக்கு இயேசு சொல்ல வேண்டியா, போ என்று சொல்வார்கள். இப்படி எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலையிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டேன். மனிதர்களை நம்பி போன மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் சூழ்நிலையை பார்த்து ஊழியக்காரர்களை என்னை தள்ளிவிட்டார்கள். இந்த உலகம் என்னை தள்ளிவிட்டது. எலும்பும் தோலுமாக என் வாழ்க்கை எலும்பும் தோலுமாக கடைசி நிமிடம், அதாவது மரணத்தின் சேயில வந்து விட்டேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன், இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லி, ஆமா சொல்லுங்களேன், அன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். மகனை, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, மனுஷன் மேல எந்த மனுஷன் மேல கண்ணை வைக்காத என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு பிடிச்சவர் இன்றைக்கு என்னை உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன், அன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்த என்ன இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்தியாவின் பல பகுதிகளில் போய் கொண்டிருக்கிறேன். போன மாசத்துல பாம்பேல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 5000 பேர் வந்ததார்கள். அதுல கிட்டத்தட்ட 200 மராட்டியர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா சொல்லுங்களேன், இன்னைக்கு உலகம் முழுவதும் யோசித்து பாருங்கள், படிப்பறிவில்லாதவனாய் இருந்த என்னை, சாதாரண ஒன்றுக்கு உதவாதவனாய் இருந்த என்னை நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமா சொல்லுங்களேன்,
நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதும்படி இன்னைக்கு என்னுடைய இந்த பாடல்கள் தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் தமிழ் பேசுகிற எல்லா நாடுகளிலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் 6 மாசம் ஆச்சு பிரதர், எங்க காலம் உங்க சீடி எடுக்கவே இல்லை. கேட்க கேட்க அவ்வளவு ஒரு தேவ சமூகம். காரணம் என்னவென்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உடைக்கப்பட்ட போது சோதனை நேரத்திலும் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டேன். நாம சொல்லுங்களேன், கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டபடினாலே இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்திய தேசம் முழுவதும் கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். ஆமா சொல்லுங்களேன். யோசித்து பாருங்கள் அம்மா, படிப்பறிவில்லாத ஒருவனையே கர்த்தர், ஒரு பலவீனமான ஒரு சரீரம் உள்ள ஒரு மனிதனையே கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாரானால் ஏன் உங்களை பயன்படுத்த மாட்டார்? வாலிபர்களே, ஏன் உங்களை பயன்படுத்த மாட்டார்? நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால் உங்கள் நாட்கள் நன்மையாக மாறும், உங்கள் வாழ்வு செல்வ வாழ்வாக மாறும். இந்த தேசத்தில் நீங்க சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், நாளைய வரலாறாக நான் மாற வேண்டும். ஆமா சொல்லுங்களேன், நாமெல்லாம் வரலாறுகளாக மாற வேண்டும். சரித்திரம் படைக்கிற சரித்திர நாயகன் இயேசுவின் பிள்ளைகள் சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிற இன்னைக்கு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அடங்காத வாலிபர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு சபைக்கு அடங்காத வாலிபர்களை பார்க்கிறோம், பெற்றோருக்கு அடங்காத வாலிபர்களை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு பிசாசானவன் வாலிபர்களை அடங்காதவர்களாக, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக அவருடைய வாழ்க்கையை பிசாசு இன்னைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கிறார். அம்மா வேதத்துல வாசிக்கிறோம், ஓசேயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல், இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல், கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது, அடங்காதிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே, விசாலமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல், ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார், மேய்ந்து அலைய பண்ணுவார். இன்னைக்கு வாலிபர்கள் மேய்கிறாங்க, உலகமோது சம்பாதிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, ஆனா வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. இன்னைக்கு வாலிபர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்துக்காக. வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே வாலிபர்கள் இருக்கிறார்கள். இங்க வாசிக்கிறோம், இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல. இந்த கிடாரி என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? என்ஸ்டேஜ் வாலிபர்கள். அல்லேலூயா. அடங்காத கிடாரியை போல இன்னைக்கு வாலிபர்கள் என்ன பண்றாங்களா? விசாலமான இடத்துல போய் மேய்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லேலூயா. உலகத்தில் ஒருத்தன் பாடின, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, தர்மதேவன் கோவிலுக்கு ஒரே வழி. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறது. இன்னைக்கு விசாலமா எப்படி வேணா இருக்கலாம், வாலிபத்தில் எப்படி வேணா இருக்கலாம். இன்டர்நெட் மூலம் நம்ம படம் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம். இன்னைக்கு லவ் என்ற ஒரு பெரிய மோசமான நிலைக்கு வாலிபர்கள் தள்ளப்படுகிறாங்க. இன்னும் சொல்ல போனா, நீங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், இவன் என்ன இன்னொரு வாலிப, இவன் அந்த வேற ஒரு பொண்ணு, இப்படி இன்னைக்கு பார்க்கும்போது அசுத்தமான கலாச்சாரங்களுக்குள்ளாக வாலிபர்கள் சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிசாசு வாலிபர்களை அடங்காதவர்களாக, வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருமா. இந்த கொடிய காலங்களில் என்ன நடக்குமா? 2வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்களாகவும் நன்றி அறியுள்ளவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரப்போகிறது. அம்மா, வாலிப தங்கச்சி, தம்பி, இந்த உலகம் ஒரு கொடிய காலங்களால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ அடங்கி அவரை சேவிப்பானால் அந்த கொடிய காலத்தை
நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அறியாதிருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க வாலிபர்களை பார்க்கும்போது அடங்காத ஒரு சூழ்நிலை. வேதாகமத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. சில நாளுக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்களை பார்க்கும் பொழுது தகப்பனுடைய ஆலோசனை கேட்காதபடி இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களா? நீங்க நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. சில நாட்களுக்கு பின்பு அல்லேலூயா தகப்பனுடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணா, தூர தேசத்திற்கு போய் அவன் எப்படி ஜீவித்தானா? துன்மார்க்கமாய் ஜீவித்தான். அல்லேலூயா. துன்மார்க்கமாய் ஜீவித்தான். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய உடைமை, கடைசி உடைமை என்னவென்றால் வஸ்திரம். அந்த வஸ்திரம் கூட அந்த இளையகுமாரனுக்கு இல்லையா. கடைசியாக மிருகங்களிலே கேவலமான மிருகம் என்னவென்று சொன்னால் பன்றி. பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையா. ஆசையா இருந்தானா அது கூட கிடைக்கலையா. வாலிபர்களே, இந்த உலகத்தின் மேல் நீ நோக்கி ஓடாதே, அடங்கி அவரை சேவிப்பான. தகப்பன் வீட்டை விட்டு ஓடாதே. தகப்பன் வீடு என்பது தேவ சமூகம். தகப்பன் வீட்டை விட்டு நீ போகாதே. இந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு போனதுனால என்ன நடந்தது? துன்மார்க்கமா ஜீவித்தான். கடைசியில் அவன் நிர்வாணத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அப்பம் என்ற திறவுகோலை கர்த்தர் முறித்து போட்டான். அவனுக்கு வஸ்திரம் இல்லை. வேதம் சொல்லுகிறான், நானோ பசியினால் சாகிறேன். வாலிபனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அம்மா. எனக்கு அநேக வாலிபர்கள் ஏதாகிலும் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்களால எழும்பவே முடியலம்மா. அவங்களால எழும்பவே முடியல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 73வது சங்கீதம் 27வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 73வது சங்கீதம் 27வது வசனம், இதோ உம்மை விட்டு தூர போகிறவர்கள் நாசம் அடைவார்களா. இதோ உம்மை விட்டு தூர போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். அந்த வசனத்தை வாசிப்போமா? இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். வாலிப தங்கச்சி, வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை விட்டு நீங்க வெளியே போகாதீங்க. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த வேத வசனத்துக்குள்ள நில்லுங்க. நிச்சயமாய் உங்கள் நாட்கள் நன்மையாக மாறும். உங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாக மாறும். அந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு போனது நிமித்தம் என்ன நடந்தது? ஒரு மனிதனுடைய உடைமை, கடைசி உடைமை வஸ்திரத்தை கூட இழந்து போனான். பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் திறமை உள்ளவனா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை இயேசு உயர்த்தாவிட்டால் நீ உயரவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இள வயதுல செய்யற பாவம் தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்முடைய அது கண்ணியாக மாறுகிறது. யோபின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்தது. அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். நல்ல கவனிச்சு பாருங்க வாலிப தங்கச்சி, வாலிபர்களே, அவன் இளவயதின் பாவங்கள் வாசிங்க அந்த மறுபடியும் வசனத்தை. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்ததாம். வாலிபர்களே, நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் எங்க வந்து ஒட்டிக்குமா? எலும்புகளுக்குள்ளே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த பாவமானது எலும்புகளுக்குள்ள ஒட்டிக்கொண்டு அவனை கொன்று விடுகிறது. கடைசியாக அவனோடு கூட என்ன பண்ணி கொண்டிருந்தான்? மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, அது அவன் எலும்புகளை ஒட்டிக்கொண்டு என்ன செய்கிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 109வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிப்போம்.
சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் சாபத்தை அங்கியாக தரித்து கொண்டு அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போல ஊடுருவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எதுங்க? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள எதிர்க்கணும், நம்ம எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆமாச்சுங்களே, இன்னைக்கு பாவம் செய்கிற வாலிபர்களுக்குள்ள என்ன ஒட்டி கொண்டிருக்கிறதா? அவன் இளவயதின் பாவங்கள், அல்லேலூயா, அவன் எலும்புகளில் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாவம் என்ன செய்கிறது? கடைசியாக அது எலும்புகளுக்குள்ள எண்ணெயை போல ஊடுருவ செய்கிறது. அல்லேலூயா. பாவம் செய், பாவம் செய். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எலும்புகளுக்குள்ள என்ன பண்ண? எண்ணெயை போல ஊடுருவதான் அந்த வாலிபனை பாவம் செய்கிற கடைசி அவன் மரணம் அடையும் வரையிலும் அந்த பாவம் அவனை சும்மா விடவே விடாது. அவனை தூண்டி கடைசி அவன் மரணத்தை நடப்பிக்க வருகிறோம், அந்த பாவம் விடாதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே வாலிபர்களே, தேவனை விட்டு போகாதீர்கள். நீங்கள் அடங்கி அவரை சேவியுங்கள். உங்கள் நாட்கள் நன்மையாக மாறும், உங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாக மாறும். இளையகுமாரன் கடைசியாக பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட அவனுக்கு ஆசையா இருந்தது, அது கிடைக்கலையா. கடைசி அவன் சொன்ன புத்தி தெரிந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி ஓடி வந்தான். இன்றைக்கு தகப்பன் வீட்டை நோக்கி வாருங்கள் அம்மா, தங்கச்சி, வாலிபர்களே. தகப்பன் வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கிறது, தகப்பனுடைய வீட்டில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. தகப்பன் வீட்டை மறந்து விடாதே, சர்வ வல்லவரை மறந்து விடாதே. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கடைசி நாட்களிலே, ஆண்டவர் சொல்ற கடைசி நாட்களிலே வாலிபர்கள் இடறி விடுவார்களாம். வாசிப்போம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். இளைஞர், இந்த கடைசி நாட்களில் பிசாசு வைக்கிற டார்கெட் என்ன தெரியுமா? இளைஞர் மேல். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா, கர்த்தரை சேவிக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விழுத்து உயர எழும்புவார்கள். வாலிபனே, சமுதாயத்தில் உயர எழும்ப வேண்டும், உன் குடும்பத்தில் உயர எழும்ப வேண்டும், இந்த தேசத்தில் உயர எழும்ப வேண்டும் என்றால் அடங்கி அவரை சேவிப்பீர்கள். ஆனால் உங்கள் நாட்கள் நன்மையாகவும் உங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகம் பயங்கரமான மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு வாலிபர்களை 75% வாலிபர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பாம்பே பட்டணத்திலே வாலிப பிள்ளைகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாலிப பிள்ளைகள் விபச்சாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களாம். விபச்சாரம் செய்வதற்கு 27 லட்சம் வாலிபர்கள் 27 லட்சம் வாலிபர்கள் பாம்பே பகுதிக்கு வருகிறார். இளம் வயது வாலிப பெண்கள் தங்கள் வாழ்க்கையே கொடுத்து விடுகிறார்கள். எய்ட்ஸ் வியாதியினாலும் இன்னைக்கு பலவிதமான வியாதியினாலும் வாழ வேண்டிய வாலிப சமுதாயம் இன்னைக்கு வியாதியினாலும் சாபத்தினாலும் மரணத்தினாலும் இன்னைக்கு சத்துரு கொன்று குவித்து கொண்டிருக்கிறான். அம்மா, வாலிப தங்கச்சி, வாலிபரே, உன் எதிர்காலத்தை தேவனுடைய கையில கொடுத்து விடு. இல்லை என்றால் ஆபத்து, இந்த உலகத்தை ஆபத்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் மேல் குறிப்பாக வாலிபர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விடுங்கள். இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி தெரியுமா ஆண்டவர் பிசாசு பண்றான்? தூண்ட செய்கிறான். வேதத்துல வாசிக்கிறோம், யூதாஸ் எப்படி தூண்டப்பட்டான் தெரியுமா? இன்னைக்கு அதே போலதான் வாலிபர்களும் தூண்டப்படுகிறார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவர் இருதயத்தை தூண்டின பின்பு, அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்களை தூண்ட செய்கிற இன்டர்நெட் பாரு, சினிமா பாரு, அந்த பொண்ணை பாரு, அந்த பையனை பாரு, இந்த பையன் நல்லா இல்ல அந்த பையனை பாரு, அந்த பொண்ணு நல்லா இல்ல அந்த வேற பொண்ணை பாரு. இன்னைக்கு பிசாசு வாலிபர்களை தூண்டி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. செல்போனை நோண்டு, இன்டர்நெட்டுக்கு போ, இப்படி போற ஒரு செக்ஷனுக்கு இது பாரு. இன்னைக்கு பிசாசு வாலிபர்களை மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் தூண்டி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் அம்மா, யூதாஸ் யார்? அவன்
கர்த்தருடைய சீஷன், இயேசுவோடு கூட இருந்தவன். வேதம் சொல்ல என்னைக்கு அவன் சாத்தானுக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தானோ, முதல்ல வாசிக்கிறோம், அவன் இருதயம் தேவனுக்குள் இல்லாம போகும்போது வேதம் சொல்ல பிசாசானவன் யூதாசனுடைய இருதயத்தை சொல்லுங்க, யூதாசனுடைய இருதயத்தை தூண்டினான். இன்னைக்கு அந்த தூண்டுதலுக்கு ஒரு பெண்ணை பார்க்கறது தப்பு இல்லை, தொடர்ச்சியா மறுபடியும் பார்க்கும் பொழுது பிசாசு சொல்லுவான், பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க, பாரு இன்னொரு ராசி பேசு. இப்படிதாங்க நிறைய காரியங்கள் தூண்டுதல் செய்கிறான். இந்த தூண்டுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமா சொல்லுங்களேன். உலகத்தில் இன்னைக்கு பிசாசு பல விதமான பாவங்களை செய்யும்படி தூண்டி கொண்டிருப்பான். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாசே கட்டுகிறேன் என்று சொல்லி ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமா சொல்லுங்களேன். இரண்டாவது என்ன செஞ்சானா, வாசிப்போம். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு, அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு பிசாசு அவனுக்குள் புகுந்தான். அல்லேலூயா. முதல்ல பிசாசு என்ன பண்ணான், யூதாஸ் என்ன பண்ணானா, தூண்டினான். அந்த தூண்டுதலுக்கு யூதாஸ் ஒப்பு கொடுத்தபடினால் அடுத்தது என்ன பண்ணானா, பிசாசு யூதாசுக்குள் நுழைந்தான். வாலிபர்களே, உங்களுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிட்டான்னா உங்களை எப்படி அவமானப்படுத்த முடியும், உங்களை எவ்வளவு கரப்படுத்த முடியுமோ, உங்களை எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படி யூஸ் பண்ணிடுவான். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல பிசாசு யூஸ் ஆக போறீங்களா? கர்த்தருக்காக பயன்பட போறீங்களா, பிசாசுக்கு பயன்பட போறீங்களா? சொல்லுங்க வாலிபர்களே, நீங்க யாருடைய கையில வர போறீங்க? யாருடைய கையில வர போறீங்க? கர்த்தருடைய கையில வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கையில வரணும். வாலிபர்களே, இங்க பார்க்கிறோம், பிசாசு முதல்ல என்ன பண்ணானா, தூண்டினான். இரண்டாவது நுழைந்தான். மூன்றாவது பார்க்கிறோம், வாசிப்போம். மூன்றாவது பார்க்கிறோம், யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம் வாசி. இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையோ, உங்களில் ஒருவன், உங்களுக்குள் ஒருவன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். யோசித்து பாருங்களம்மா. முதல்ல பிசாசு எப்படி செஞ்சான்? தூண்டினான். அந்த தூண்டுதலுக்கு அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் யூதாஸ். ஒப்பு கொடுத்தபடி அடுத்தது என்ன பண்ணா, நுழைந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 100% யூதாஸ் யாராயிட்டான்? சொல்லுங்க, 100% பிசாசாகவே மாறிவிட்டான் யூதாஸ். அல்லேலூயா. தோற்றத்தில் யூதாஸ், செயல்கள் எல்லாம் பிசாசு. அல்லேலூயா. உங்களை என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ பண்ணு. போய் குடி, போய் விபச்சாரம் பண்ணு, போய் அடுத்தவன போய் கொலை பண்ணு, அந்த வீட்டில் 2 பேருக்கு அவங்க கொலை பண்ணு. ஏன்னா யாரா வந்துட்டான்? 100% யாரா மாறிட்டான்? பிசாசாக மாறிவிட்டதுனால அவனால் சுயமாக ஒன்றும் செய்யவே முடியாது. வாலிபர்களே, உங்களால் சுயமாய் ஒன்றும் செய்யவே முடியாது. பிசாசு உங்களுக்குள்ள நுழைந்து விட்டால் உங்களால் சுயமான காரியம் ஒன்றும் செய்யவே முடியாது. கடைசி என்ன நடந்தது? யூதாஸ் என்ன நடந்தது? நாண்டு கொண்டு செத்து போனான். பிசாசு அவனை கொன்று போட்டான். இன்னைக்கு வாலிபர்களும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் இப்படிதான் இன்னைக்கு நிறைய சூசைடு, தற்கொலை, மன அழுத்தம். என்ன, இந்த பாவம் செய்ய என்ன ஆகிறது? உண்டாகிறது மன துக்கம் உண்டாகிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான்னா அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:13 வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். துக்கத்தினாலே ஆவி முறியும் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அல்லேலூயா. மன துக்கம் வரும்பொழுது என்ன, எதனால மன துக்கம் வருது? ஒரு மனுஷன் தொடர்ச்சியாய் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ள துக்கம், அவனை இருதயத்துக்குள்ள துக்கம் ஆட்கொண்டுகிறது. ஆமா சொல்லுங்களேன். துக்கம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்குமா? என்ன நடக்குது? துக்கத்தினால என்ன முறியுமா? ஆவி முறியும். என்ன ஆவி? சொல்லுங்க. இருதயம் முறிஞ்சு போகும்போதுதான் மனுஷன் எடுக்கிற முடிவு வித்தியாசமா இருக்கிறது. ஒன்று தற்கொலை, இல்லை என்று அதனுடைய வாழ்க்கை ஏதாவது முடிச்சு விடுகிறான். இரண்டாவது வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 17:22. மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியை எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. ஒரு வாலிபர்கள், எத்தனையோ வாலிபர்கள் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க?
கோமா நிலையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்ப முடியல. என்ன இருக்குது? மன துக்கத்தினால எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது. ஒரு மனுஷனுடைய எலும்புல ரத்த ஓட்டம் இருந்தாதான் செயல்பட முடியும். ஆமா சொல்லுங்களேன். மன துக்கத்தினால் என்ன ஆகுதா? முறிந்த ஆவி உலர்ந்த எலும்புகளை உலர பண்ணுமா. எலும்பு உலர்ந்து போச்சுன்னா என்ன? கோமா நிலை. அடுத்தது வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். முறிந்த ஆவி அவன் பலவீனத்தை, மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடிய? இதுக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்க? முறிஞ்சு போன ஆவியை தாங்கிறதுக்கு எந்த டாக்டரா இருக்காங்களா? ஒரு மனுஷனுடைய இருதயம் முறிஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவன் உயிரோடு இருக்கவே முடியாது. யூதாசனுடைய இருதயம் முறிந்து போனது. உடனே போய் தற்கொலை செய்து கொண்டான். இன்னைக்கு வாலிபர்களை பார்த்து சொன்ன பிசாசு, இருதயம் வேதனை மேல் வேதனை வரும்போது இந்த உலகத்தில் உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நீ போய் தற்கொலை செய்து விடு, உன் வாழ்க்கையை முடித்து விடு. இன்னைக்கு வாலிபர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிற அம்மா, தங்கச்சி, தம்பிமார்களே, தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் அடங்கி அவரை செய்வீர்கள். உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்க எதிர்காலத்தை இயேசுவிட கையில கொடுத்து விடுங்கள். இங்க வாசிக்கிறோம், யூதாசை முதல்ல பிசாசு தூண்டினான், நுழைந்தான், பிசாசாகவே மாறிவிட்டான். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்தில் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள தங்கச்சி ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபனோடு கூட தொடர்பு ஏற்பட்டது. அந்த வாலிபன் பிசாசை ஆராதிக்கிறவன், சாத்தானுடைய சபையை சார்ந்தவன். நல்லா ரெண்டு பேரும் நல்ல பழக்கமா பேசி கொண்டிருந்தார்கள். நாளடைவில் அது என்னவா மாறினது? காதலாக மாறினது. இவர் ரட்சிக்கப்பட்ட வாலிப தங்கச்சி, அவனை ரட்சிக்கப்படாதவன் பிசாசை ஆராதிக்கிறவர். என்ன நடந்தது தெரியுமா? கடைசியில ரெண்டு பேரும் தவறான வழியில நடந்தார்கள். கடைசியில ஒரு நாள் அந்த வாலிபன் எங்களுடைய ஆலயத்துக்கு வா என்று சொல்லி சாத்தானை ஆராதிக்கிற சபையில கொண்டு போனார். இவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவன் என்ன சொல்லுகிறான் அதற்கு கீழ்ப்படிந்து அவள் போனாள். கடைசியில சாத்தானை ஆராதிக்கிற சபைக்குள் அவள் போனாள். அநேக வாலிபர்கள் அவளை கெடுத்தார்களாம். அநேக வாலிபர்களை கெடுத்து மாத்திரமல்ல, அவளை கெடுத்து விட்டு தூக்கி வீசி எறிந்து விட்டார்கள். கடைசியில் என்னன்னு தெரியுமா? அந்த வாலிப தங்கச்சி, பரிசுத்தமாய் இருந்த வாலிப தங்கச்சி, அநேக வாலிபர்களால் கற்பு சூறையாடப்பட்டதுனால மன உளைச்சலாகி அவளை கடைசியா ஒரு கடிதத்தை எழுதினார். முதலாவது, என் தேவனுக்கு நான் துரோகத்தை செய்து விட்டேன். இரண்டாவது, என் பெற்றோருக்கு நான் துரோகத்தை செய்து விட்டேன். என் கற்பை நான் இழந்து விட்டேன். இனி நான் ஆண்டவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தூக்கிலே இவர் தொங்கி விட்டாராம். யோசித்து பாருங்கள் அம்மா, தூக்கில தொங்கி விட்டா அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா? அவ எங்க போவா? நரகத்துக்கு அல்லவா போவா. இன்னைக்கு வாலிபர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற கடைசி காலம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே வாலிபர்களை உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால் உங்கள் நாட்கள் இன்றைக்கே நல்ல நாடாக தொடங்க போகிறது. உங்கள் வாழ்க்கை செல்வ வாழ்வாக மாறப்போகிறது. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டோட சித்தமா இருக்கிறது. கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல உங்களை ஒரு தீர்க்கதரிசியா எழுப்ப போகிறார். தேசத்துல முதன்மையானவர்களை உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களை உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றார், இன்னிலிருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். உங்க நாட்கள் நன்மையாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை செல்வ வாழ்வாக மாறப்போகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? அந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு போன போது அவன் சந்தோஷத்தோடு போனான், துன்மார்க்கமாய் ஜீவித்தான், பேசுகிற இடத்தில் வாழ்ந்தான். கடைசியில எல்லாவற்றையும் இழந்து போனான். கடைசியில ஒரு மனிதனுடைய உடைமை, வஸ்திரத்தை கூட அவன் இழந்து போனான். கடைசியில் அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி வந்தான். நான் ஒரு வேலைக்காரனா கூட வர ஆண்டவன், என் தகப்பனே என்ன ஒரு வேலைக்காரர் ஒருவனா என்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லி அவன் ஆண்டவனுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு வந்த போது அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்காக விருந்து ஆயத்தப்பட்டது. இப்ப தயவு செய்து வாலிபர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்பதா வாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட போறாரு. இதுதான் ஃபைனல். யாரும் போகாதீங்க. இப்போதுதான் பரலோகத்தின் மகிமை திறக்கப்பட போகிறது. தயவு செய்து வாலிப தம்பிகள்லாம் வாங்க, அப்படி வாலிப தங்கச்சிங்கெல்லாம் வாடி ஃப்ரெண்ட்ல வாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீரானால் உங்கள் நாட்கள் நன்மையாக மாறப்போகிறது.
யோசேப்புடைய வாழ்க்கை நன்மையாக மாறினது. தானியேலுடைய வாழ்க்கை நன்மையாக மாறியது. வாலிபத்தை ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கை நன்மையாக மாறியது. இழந்து போன நிலைமையில் நீ போக வேண்டாம். உனக்காக அவர் ஜீவனை கொடுத்தான். உனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். உனக்காக விளக்கிரயம் செலுத்தி விட்டார். தம்பி, தங்கச்சி, உனக்காக அவர் விளக்கிரயம் செலுத்தி விட்டார். இப்பொழுது நான் பலிபீடத்தின் அக்கினின்னு சொல்லும் பொழுது நீங்க கைகளை மாத்திரம் தட்டி என்னை தொடுங்கன்னு சொல்லி அழுங்க. ஒரு வாலிப தங்கச்சி பொள்ளாச்சியில நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவ சொன்னாலாம், ஆண்டவரே, நான் பரலோகத்தின் தரிசனத்தை பார்க்காம நான் உங்க விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்து கொண்டிருந்தாலாம். கடைசி வரையில் அவளுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை. கடைசியை நான் சொல்லி முடிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டதை அவள் பார்த்தாள். அவள் ஆவிக்குள்ளாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த தங்கச்சி எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளவா தரிசனத்தை பார்த்து 1.5 மணி நேரம் மயக்கத்திலே விழுந்து கிடந்தாள். அதுக்கு பிறகு அவளால் அழ நிறுத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுது கொண்டே இருந்தாள். அந்த மகிமை பேரின்பத்தை அவள் சொன்னாள், இது போல ஒரு பேரின்பத்தை என் வாழ்க்கையில நான் கண்டதே இல்லை. இயேசுவே, நான் உடைய சமூகத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். அந்த மகிமை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, உடைய பரலோகத்தின் மகிமை உடைய பிள்ளைகளுக்கு காண்க முடியாது. அவருடைய கண்களை திறந்தரலும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட போகிறது. அன்றைக்கு எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதங்களும், இப்ப நேச்சரை நீங்க பார்க்க போறீங்க. அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதங்களும் தேவன் உலாவுகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆயத்தமாகி கொள்ளுங்கள். ஏசப்பா, ஒரு விசை கூட அடியானை நீ பரிசுத்தப்படுத்தும். நீ சொன்னபடியே நான் சொல்லுகிறேன் அப்பா. நீ நிற்கும் பொழுது என்னுடைய மகிமையை நான் இறக்குவேன்னு சொன்னீரப்பா. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மகிமையை பார்த்து ஆனந்த களிப்போடு தேவனை துதித்து சாட்சிகள் மூலம் கேள்விப்பட்டேனப்பா. இப்பொழுது உடைய மகிமை இறக்கும். இப்பொழுது வானம் திறக்கப்பட போகிறது. நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். Thank you, Holy Spirit. Moving Lord. Trumpet. வானம் திறக்கப்படுவதாக. அக்கினி குதிரைகள், அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரைகள், அக்கினி ரதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை அவருடைய சிங்காசனத்தின் மகிமை, அவருடைய சிங்காசனத்தின் மகிமை, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உடைய மகிமை, உடைய மகிமை. வானம் திறக்கட்டுமே, தேவ மகிமை இறங்கட்டுமே. வானம் திறக்கப்படட்டுமே, தேவ மகிமை இறங்கட்டுமே. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே, பற்றி எரியட்டுமே, பற்றி எரியட்டுமே. Thank you. Thank you. Thank you, God. நீங்கள் அடங்கி அவரை சேவிப்பீர்களானால் தங்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாக போக்குவார்கள். இன்னைக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து தங்கச்சி, I am surrender Lord Jesus.
என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, இனி வேற எதற்கும் என் வாழ்க்கை இல்லை. Thank you God. அப்படி எழுந்துப்போமா? எத்தனை பேர் ஹெவனை பார்த்தீங்க? பரலோகத்தை பார்த்தவங்களாம் அப்படி நான் சொல்லும்போது கர்த்தருடைய மகிமை எத்தனை பேர் உணர்ந்தீங்க? வாங்க தங்கச்சி, ஃப்ரண்ட்ல வாங்க. ஏசப்பாக்கு மகிமை உண்டாவதாக. நான் வீட்டில் வச்சு ப்ரே பண்ண முடியல. ஏசப்பா சொன்னாங்க, எலியா வந்து ஜோமன முடியல அவனுடைய வேலைக்காரனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு குதிரைகளை பார்த்தது போல் உன்னையும் பார்க்க வைப்பேன்னு சொல்லி அதே விசுவாசத்தோடு வந்தேன். அவங்க அதே வார்த்தையை சொன்னாங்க. அடுத்த டைம் ஐசா அந்த இதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆராதனை ஸ்டார்டிங்கில் வானம் திறக்கப்படுதுன்னு சொல்ல முடியல. வானம் திறக்கப்பட்டு ஒரு வெண்மையான ஒரு காரியம் மேலே இருக்கிறத பார்க்க முடிச்சு. பட் அதுக்குள்ளே போக முடியல. கீழே நின்று ஏசப்பா பார்க்க கிருபை செய்தாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். Thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord Jesus. Hallelujah. 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 கவனிங்க, இந்த பிள்ளை ஒரு இந்து சகோதரி போல தெரியுது. ஆண்டவர் இன்னைக்கு பயங்கரமா தொட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. என்னம்மா? இந்து நிறைய விக்கிரகங்கள்லாம் வச்சு கும்பிடுவோம். எந்த சாமியுமே எங்களை எல்லாமே கைவிட்டுச்சு. அப்போ ஒரு அக்கா நீங்கள் ப்ரேயர் பாங்கன்னு சொன்னாங்க, கூடுவாங்க. வந்து ரொம்ப நாள் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏசப்பா எனக்கு தொட்டார். உனக்கு பூர்ண சுகத்தை தருவேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு என்று சொன்னார். தேங்க்யூ. கரங்களை தட்டி ஆண்டவரை எடுத்துமா. தேங்க்யூ ஜீசஸ், in the name of Jesus. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். என்னை வந்து எங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு அக்கா தான் கூப்பிட்டாங்க. எப்போவுமே ஆண்டவர் காரியத்துக்கு வந்து நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னென்னு தெரில, கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. நிறைய பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா இங்கே வந்தோன்னா நிறைய விடுதலை கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் ஏசப்பா இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை எனக்கு பரலோகத்துக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் ஏசப்பா வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக ஆண்டவர் காமிச்சாங்க. ஸ்டார்டிங்கில் ஆண்டவருடைய தூதர்கள் வெள்ளை குதிரை மேலே வர்ற மாதிரி தரிசனம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அக்னியை மேலே ஏசப்பா போட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஏசப்பா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏன்னா நான் வந்து இந்து குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் மட்டும் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனால் என் குடும்பம் இன்னும் ஆயத்தமாகலை. ஆனால் ஏசப்பா சொன்னாங்க, உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்து, நீ வந்த மாதிரி இங்கே உன் குடும்பம் வரணும்னு ஏசப்பா சொன்னாங்க. அதுக்காக கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா கொண்டு வராங்க, நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் நாமஸ்தோத்திரம். தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தபோது எனக்கெலாம் எப்படி நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஏசப்பா, நான் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும், உங்கள் பரலோக ராஜ்யத்தை நான் பார்க்கணுன்னு ஏசப்பாட்ட கேட்டேன். அப்போ என்னமோ வந்து ஃபுல்லாக என் மேலே மூடி நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில. நான் ஏசப்பா வந்து என் மேலே அப்படி என்னமோ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். சால்வை ஆண்டவர் இன்னைக்கு போட்டிருக்கிறார். ஆமென். ரொம்ப நாளாக நான் ஏசப்பாக்குள்ளே வளராமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பின்மாற்றத்தில் இருந்தேன். ஏசப்பா, நாங்கள் இந்த மீட்டிங் வரணும், எப்படியாவது என்ன நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா அதுபடியே அவருடைய கருத்தை என் மேலே வச்சாங்க. அதை உணர முடிஞ்சு ஃபுல்லாக என்ன ஆவினால் நிரப்பினாங்க. அங்கே சொன்னாங்க, உங்கள் மேலே சால்பை உழுது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரோட சால்பை உழுது அபிஷேகத்தை நிரம்புங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏசப்பாவோட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா என்னுடைய குடும்பத்தில் அப்படியே எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையுமே சால்வை போட்டு மூடி அடிச்சுட்டு, சாத்தான் கிரைகள் எங்கள் குடும்பத்தில் நிறைய இருந்திருக்கு. நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்ட குடும்பம் தான். சாபங்கள் அநேகமாக இருந்திருக்கு. அது பன்னிக்குட்டி போல் வெளியேறி ஏசப்பா தீய வச்சு அந்த பன்னி மேலே எரிந்தது நான் உருண்ட முடிஞ்சது. இன்னைக்கு சாபத்தை கர்த்தர் முழிச்சு போட்டாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை எடுத்தோமா. என்னுடைய ஊழிய பாதையிலே எழும்பு எழும்பு சீயோனே என்று சொல்லி தேவ பிள்ளைகள் என்னை சொல்லும் போது அக்னி என்மேல் ஊற்றப்படுவதை, அளவில்லாமல் ஊற்றப்படுவதை, பலவீனமாகிய என்மேல் தேவ பலம் இறங்குவதை கண்டேன். தேவ பிள்ளை அவர்கள் சால்வை உங்கள் மேல் விழும் என்று சொல்லும் போது ஒரு வெள்ளை கலர்ல சால்வை என்னை அப்படியே சுற்றி கொண்டதை கண்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அக்னிமயமான குதிரைகளை காண்பா என்று சொல்லும் போது அக்னிமயமான குதிரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்வதை பார்த்தேன். அந்த அக்னிமயமான குதிரைகளுக்கு முன்பாக அதை நடத்தி கொண்டு போகிறவர் அக்னிமயமாக இருந்ததை பார்த்தேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் தீர்க்கதரிசியின் நாவை கர்த்தர் எனக்கு அபிஷேகமாக தேவ பிள்ளைகள் மூலமாக என்னை ஊழியத்திலே ஊழியக்காரியாக என்னை எழுப்பி பிரகாசிக்க வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அவருக்கே மகிமை கனம் உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டிருக்கேன். அப்பா ரொம்ப மென்டலாக அப்செட்டாக இருந்தாங்க. அம்மா வேண்டாத கோயில் இல்லை, ஆனால் குணமாகலை. நான் ஏசப்பாட்ட போனேன். ஏசப்பா எனக்கு குணமாக்கி கொடுத்தாங்க. நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து நான் பாவ மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா என்னை தொட்டுறதை நான் உணர்ந்தேன். ஒரு ஒளி என் மேலே பட்டுச்சு, நான் உணர்ந்துருக்கிறேன்.
ஏசப்பா நாமத்தினாலே நான் ஸ்தோத்திரம். Thank you. முந்தி ஏசப்பாக்குள்ள தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் பின்மாறி போயிட்டேன் ஏசப்பாக்குள்ள இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு பாவம் என்னன்னா, நான் ஏசப்பா பின்மாறி போக போக நீ ஏதோ பாவம் செய்கிறேன்னு எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. அதுமாரி ஏசப்பா எனக்கு உணர்த்தினது கர்த்தருடைய கோபத்தில் கடிந்து கொள்ளாதேன்னு என்று உணர்த்தினாங்க. ஆனாலும் ஏசப்பாவும் எனக்கு விடவும் மனசில்லை, அவங்கள பச்சிக்கொள்ளவும் எனக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் ஏசப்பாக்குள்ள அபிஷேகம் அப்படி என்னை மூடினாங்க. ஏசப்பா என் பாவத்தை இன்னைக்கு மன்னிங்கன்னு ஏசப்பாட்ட அவர் காலை பிடித்து கெஞ்சி அழுதேன். ஏசப்பா இன்னைக்கு சொன்னாங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன்னை அக்கினி சோலையாய் நிரப்புவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அக்கினி சோலையாய் என்னை நிரப்புனாங்க. அளவில்லாத அன்பை ஏசப்பா அன்பை பெற்றுக்கொண்டேன். இனிமேல் அப்பா ஏசப்பா அன்பை நான் கைவிடவே மாட்டேன், ஏசப்பாக்காகவே நான் ஊழியம் செய்வேன் என்னை ஏசப்பாக்க உறுதி கொடுத்தேன். வானம் திறக்கப்பட்டதுன்னு சொன்னது போல என் வானம் திறந்து ஏசப்பா ஒரு வெண்மையான ஒரு ஒளியான பிரகாசத்தை கண்டேன். இவ்வளோ சிரமத்தின் மத்தியிலே அண்ணன் கார்த்திக் கமாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து எப்படி ஆகிலும் வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா இந்த கூட்டத்தை பாரத்தோடு செய்த என் அன்பு சகோதரனுக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய சகோதரனுடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எரேமியா 33:22 படியாக வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாது இருக்குமாம் போல, கடற்கரை மணல் அளக்கப்படாது இருக்குமாம் போல, என் தாசனாகிய தாவீதையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியனையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். அப்படியே கர்த்தர் செய்ய போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். மாரநாதா சீக்கிரமாய் வரப்போகிறார். God bless you.